பாமக கட்டாயமாக பாமக தொண்டர்களாக இருக்கட்டும் இல்லை வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும் உண்மையிலேயே அன்புமணியை நம்பினா அடுத்த 20-30 ஆண்டுகளில் அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடும். குறைஞ்சபட்சம் இந்த நேரத்தில் வேல்முருகன் அவர்களாவது அந்த கட்சியை கைப்பற்றணும். அந்த கட்சியை வந்து ஒட்டுமொத்தமாக தன்மையப்படுத்தி அந்த சமூகத்தை குறிப்பாக வட தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில வந்து குறிப்பாக வந்து வேல்முருகனுடைய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படணும். பாமகவினுடைய தளர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக தான் போயிட்டு இருக்கு. அன்புமணி நீங்க ஏன் கஷ்டப்பட்டு ஆர்எஸ்எஸ் வந்து உள்ள வேலை பார்க்குறீங்க, நானே கட்சி கொண்டு அடமானம் வச்சிடறேன் அப்படின்னு ஒன்றிருக்காரு. அப்ப இது மாதிரி பொது தலைவர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்கள், திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள், வேல்முருகன் போன்றவர்கள் வந்து உள்ள வந்து இந்த கட்சியை வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. குறிப்பாக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் சாதிக்கு அப்பாற்பட்டு திரட்டக்கூடிய பலம் கொண்டவராக திரு வேல்முருகன் அவர்கள் வரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள். உண்மையிலேயே வந்து ஒரு தமிழ் தேசிய தலைவராக ஒரு தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தோடு அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புல பல வேலைகளை அவர் தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க வந்து அவர் வந்து பயனெல்லாம் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் பார்த்தேன் ரீசெண்டாக கூட. பிளஸ் அவர் வந்து சட்டமன்றத்தில் தமிழர் அடையாளத்திற்காக தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு நபராக, ஒரு பொது தலைவராக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்காரு. இப்போ இந்த சூழ்நிலையில வந்து குறிப்பாக வந்து வேல்முருகன் அவருடைய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும்.